திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இத்தனை காலமா 1.5 வருஷமா ராகு உள்ள என்ட்ரி. இப்ப இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். கடந்த மாதங்கள்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு கூட்டு கிரக சேர்க்கை, 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சேர்ந்து நிறைய பிரச்சனைகள், ரொம்ப உடல் ரீதியான, மன ரீதியான, குடும்ப ரீதியான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க. இப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே அள்ளி தெளிச்ச மாதிரி உங்க ராசியை விட்டு வெளியே எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஒரே ஒரு கிரகம் சனி மட்டும்தான், அவரு அங்க 2.5 வருஷம் நிக்கதான் போறாரு. அப்ப அந்த 2.5 வருட காலங்கள் ஜென்மசனி காலகட்டங்கள் நம்ம சொல்றோம். ஜென்மசனி காலகட்டங்கள் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், ஜென்மசனி கவனமா இருங்க, நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற நிறைய நெகட்டிவான டாக் கொடுத்தாலும் கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சனி எங்க இருக்கின்றாரோ அந்த இடத்தை சுத்தப்படுத்துவார். ஏன்னா சனியே பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடிய கிரகம் தான். அப்போ உங்களுக்கு ஜென்ம சனி வரும்பொழுது உங்களை சுத்தப்படுத்துவார். உங்க எண்ணங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட நபர்கள், கெட்ட சேர்க்கை, கெட்ட விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்குதோ இதெல்லாம் விலக்கிட்டு உங்களுக்கு நீங்க தான், வரும்பொழுதும் நீங்க தான், போகும் பொழுதும் நீங்க தான் அப்படிங்கிற விஷயத்த இந்த சனி கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு உண்டான நீங்க வேணா பாத்துக்கலாம், இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க, இந்த 2.5 வருஷம் கழிச்சு உங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு மைண்ட் ரீதியாக, உடல் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருக்கும். உங்களை யார் என்று ஒரு தெரிய வைக்கக்கூடிய ஒரு பீரியடா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு நிறைய பாடங்களை அவர் கத்துக் கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அதனால பயப்படாம எதை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை மட்டும் நீங்க வளர்த்திக்கோங்க. இறைவன் கிட்ட எந்த கர்மாவையும் நம்ம கழிக்க முடியாது. இறைவன் கிட்ட வேண்டும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தியை மட்டும் எனக்கு கொடு அப்படிங்கிற வேண்டுதலை மட்டும்தான் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, வருவது நம் கர்ம வினைக்கு தகுந்தது போல நம்ம அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப ராசி அதிபதி குரு, அவரும் 4ஆம் வீட்டுக்கு போயிட்டார். ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும், கேந்திராதிபதி கேந்திரத்தில் ஒரு யோகம். இந்த மாசம் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது யோகம். அப்போ 1 மற்றும் 10ஆம் அதிபதியும் 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 6 முதல் 22ஆம் தேதி வரைக்கும், அதாவது 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள். கேந்திராதிபதிகள் புதன் குரு. இந்த கேந்திர ஸ்தானத்தை பெருமாள் ஸ்தானம்னு சொல்றோம். பெருமாள் ஸ்தானத்தை வாங்கிக்கக்கூடிய குருவும் புதனும் ஒரே 4ஆம் வீட்டுல ஒண்ணு சேர போறாங்க. அதுவும் குறிப்பிட்ட 6ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் யோகமான காலங்கள். சொத்துக்கள் வாங்குறது, வீடு மனை சொத்துக்கள் பத்தி பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வருவது, தொழில் ரீதியான புதிய சந்திப்புகள், தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி, உங்களுக்கு உண்டான ஒரு தெளிவான மனநிலை, இது எல்லாமே பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே இந்த 6ல இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா ராசி அதிபதி 4ஆம் வீட்டுல இருந்தா எப்படி உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு சொத்து சேர்க்கையோ, வீடு மனைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ, ஒரு ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்போ, தாயின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் வீட்டுல போய் கேதுவோட சேருது. எப்பவுமே 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லது. அது கேதெல்லாம் பெரிய கிரகம். நீங்க உங்களுக்கு எல்லாம் யாராவது இந்த 1.5 வருஷ காலங்கள் உங்களுக்கு நிறைய எதிரிகள்லாம் வருவாங்க. நீங்க எல்லாம் பேசவே வேண்டாம். ஏன்னா கேதுங்கிறது ஒரு தெய்வீக கிரகம். கேதுங்கிறது ஒரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது, ஒரு குழந்தைத்தனத்தை சொல்லக்கூடியது. அப்போ எதிரிகள் அவங்களே அழிஞ்சு போயிடும் உங்க கண்ணு முன்னாடி. நீங்க அவங்க உங்களுக்கு என்ன பண்றாங்களோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. அவங்க உங்க கருமாவை வாங்கிட்டு தான் போக போறாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் நடக்கத்தான் போகுது. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், நல்ல ஜாக்பாட். நீங்க எதிரிகிட்ட போய் மோதவே வேண்டியதில்லை, கடவுளே பாத்துக்குவார் அவங்களை எல்லாமே. ஆனா வயிறு உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் போய் அங்க 6 நிற்கும் போது பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது. அதே போல பணம் இப்பெல்லாம் யாருக்காவது பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது லாக் ஆகி போயிடும். இப்பதான் இந்த காலகட்டங்களில் பிசினஸ் பண்ணலாம், அதை பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லி நிறைய பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்தணும். இந்த மாசம் பணம் போட்டா திரும்பி வராது. அப்ப அவரே 9ஆம் அதிபதி கேதுவோட சேர்றாரு. அப்ப அப்பா கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பா சொத்துக்கள் மூலமாக கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்து பிரச்சனை இப்ப பேசுனீங்கன்னா உங்களுக்கு சாதகமா வராது. அது நிறைய முயற்சி பண்ணணும். இருப்பினும் உங்களுக்கு அது கெட்ட பேரை கொடுத்துரும். அதே போல 9ஆம் இடம் உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க. ஏமாற்றத்தை கொடுத்துரும். குருமார்கள் கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய ஆசையில உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஸ்பிரிச்சுவலா சூப்பரா இருக்கு. ஆனா
உறவுகள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமா இருக்கு. கேது செவ்வாய் சேரக்கூடிய அமைப்பு. அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டுல இருக்காரு. எப்படி மணி ஃப்ளோ பண்ணிடுவார். ரெண்டுல சுக்கிரன் இருந்தா ஏதோ ஒரு வகையில பண வரவு வந்துடும். ஏன்னா சொந்த வீட்டை பார்க்குது, 8ஆம் வீட்டை பார்க்குது. அப்ப 2-8 தொடர்பு ஏற்படும் பொழுது விபரீத ராஜயோகம், திடீர் பண வரவெல்லாம் இருக்கு. வரக்கூடிய பணம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா திடீர் இழப்புகளையும் கொடுத்துரு 8ஆம் இடங்கிறதுனால. அதனால வர பணத்தை உங்களுக்கு தேவைகளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சேஃப்டி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது புதன். நம்ம புதன் முதலையும் சொல்லிட்டோம். 6ஆம் தேதி வரைக்கும் 3 கட்டத்துக்கு மாறுறாரு புதன். 6ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துலயும், 6ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 4வது கட்டத்திலையும், அதுக்கு மேல 5வது கட்டத்துக்கு வரப்போறாரு. இது 3மே புதனுக்கு ஒரு சிறப்பான இடம் தான். அதனால உங்களுக்கு உண்டான சக்சஸ் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். அதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா? அப்ப குலதெய்வ வழிபாடுகள் செய்யறது, விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகி புதன் 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது திடீர்னு உங்களுக்கு வரன் அமையிறது, நல்ல வரனா அமையிறது, எதிர்பார்த்த வரனா அமையிறது. நீங்க எப்படி எல்லாம் வேணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இத்தனை நாள் வரன் அமையாம இருந்தாலும் கூட அமைச்சு கொடுக்கறது. பார்ட்னர் கூட ஏதாவது பண்ணலாம். இல்ல குழந்தைகளையே பார்ட்னரா போட்டு தொழில் பண்ணலாம். அப்பாவோட தொழில் எடுத்து பண்றது, அம்மாவனுடைய தொழில், கணவருடைய தொழிலோட ஜாயின் பண்ணி பண்றது, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சூரியன். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6 கூடியவர், கடன் நோய் வழக்கு சொல்லக்கூடிய கிரகம். அவர் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வீட்லயும், 15ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு வராரு. அப்ப 3ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்கிறது ஒரு யோகம் தான். பெரிய வம்பு வழக்குகள்லாம் வராது. ஆனா 4ஆம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டுட்டீங்கன்னா, மறைவு ஸ்தானாதிபதி கேந்திரங்கள் ஏறக்கூடாது. அப்ப மறைவு ஸ்தானாதிபதி கேந்திரங்கள் ஏறும் பொழுது கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ கொஞ்சம் வரும் 15ஆம் தேதிக்கு மேல. யாராவது லோன் வாங்குறீங்க, வீடு லோன் வாங்குறீங்க, அதே போல வண்டி வாகனங்களுக்கு லோன் வாங்குறீங்க, லோன் வாங்கி ஒரு வண்டி எடுக்கிறீங்க, பினான்ஸ் போடுறீங்க, கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா 15ஆம் தேதிக்கு மேல அது வாங்குங்க. கடனுக்கு கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கு 15ஆம் தேதிக்கு மேல யூஸ் பண்ணிக்கலாம். கடன் வாங்குறது அல்லது ஏதாவது ஒரு வழியில கடன் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சிறப்பா இருக்கும். லோன்ல ப்ராசஸ் பண்ணீங்க உடனே சீக்கிரமாவே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி உங்க பேர்ல லோன் வரும். சோ அதெல்லாம் நீங்க 15ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கலாம். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் சோம்பல் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு. அதே போல கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் அலைச்சலும் பயணங்களும் தேவையில்லாத விரயங்களும் கொஞ்சம் உண்டு அப்படிங்கிறதும் இருக்கு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% நல்ல பலன்களும், ஒரு 30% ஒரு மிதமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துக்கு உண்டான ஜூன் மாத பலன்களாக இருக்கு. தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகை சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.